ஆளுநரின் தேநீர் விருந்தில் தேமுதிக பொருளாளர் சுதீஷும் தமிழ்நாடு பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரனும் 10 நிமிடங்கள் தனியாக பேசிக் கொண்ட நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் தேமுதிக இணையுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் சூழலில் பெருவாரியான கட்சிகள் கூட்டணியை உறுதி செய்துவிட்டன. ஆனால் பாமகவின் ராமதாஸ் தரப்பு, தேமுதிக, முன்னாள் முதலமைச்சர் OPS உள்ளிட்டோர் கூட்டணி நிலைப்பாட்டை அறிவிக்காமல் மௌனம் சாதித்து வருகின்றனர். இந்நிலையில் சென்னை மக்கள் மாளிகையில் நடைபெற்ற தேநீர் விருந்தில் அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் தனபாலை சந்தித்து பேசிய தேமுதிக பொருளாளர் சுதீஷ் அவரிடம் செல்போனை வாங்கி தனியாக பேசினார். இதைத் தொடர்ந்து சுதீஷை தனியாக சந்தித்த தமிழ்நாடு பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் அவரின் தோள் மீது கை போட்டபடி பேசினார். ஏறத்தாழ 10 நிமிடங்கள் இருவரும் பேசிக் கொண்டிருந்த நிலையில் பாஜக மாநில துணைத் தலைவர் ஜெயபிரகாஷ், பாஜக தமிழக பொறுப்பாளர் அரவிந்த் மேனனும் உடன் இருந்தனர். இந்த சந்திப்பை தொடர்ந்து வெளியே வந்த சுதீஷ் செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளிக்காமல் சென்றார். ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தீங்க. தனியா பேச்சுவார்த்தைலாம் நடைபெற்று சார். கூட்டணி குறித்து ஏதாவது பேசப்பட்டதா சார்? அதே நேரம் சுதீஷிடம் பேசியது குறித்து நயினார் நாகேந்திரன் விளக்கமளித்தார். எனக்கு நண்பர் சுதீஷ் அவர்கள் நாங்கள் தற்சயமாக சமைத்தோம். ஏற்கனவே எங்களுடைய மாநிலத்தின் ஜெயபிரகாஷ் அவர்களுடைய கல்லூரி நண்பர் அவர்கள். அதனுடைய அடிப்படையில் நாங்கள் பேசிக்கொண்டோமே தவிர இது நாங்கள் எதிலும் அரசியல் பேசவே இல்லை. முன்னதாக விருதுநகரில் செய்தியாளர்களை சந்தித்த தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா கூட்டணி குறித்து பிப்ரவரியில் அறிவிப்பதாக தெரிவித்தார். மார்ச்ல தான் எலெக்ஷன் டேட் டிக்ளேர் பண்ண போறாங்க. சோ நம்மளுக்கு இன்னும் பிப்ரவரி மாசம் முழுசு டைம் இருக்குங்க. அதனால நாங்க பிப்ரவரி மிடில் நம்ம அந்த டிசிஷன் எடுத்து அறிவிப்போம். அதே சமயம் நெல்லையில் செய்தியாளர்களை சந்தித்த நயினார் நாகேந்திரன் தேசிய ஜனநாயக கூட்டணியில் தேமுதிக ராமதாஸ் தரப்பு இணைவது குறித்து ஒரு வாரத்தில் தெரியவரும் என கூறியிருந்தது குறிப்பிடத்தக்கது.